ஓகே, கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது இந்த எடிட்டோரியலில் வந்துட்டு எவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எவ்வளவு அதுலேருந்து சரக்கு எடுக்கிறோம், எவ்வளவு புழிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுக்கிறோம். சரிங்களா? அதனால தான் வந்துட்டு நம்ம ஸ்லோவாக இவ்வளவு டீப்பாக நம்ம போகிறது. சரியா? நம்ம பார்த்த கதையை திரும்பி பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்த்த கதையை திரும்பி பார்க்க போகிறோம். பிஜேபிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் என்ன இருக்கு? ஒரு பிஜேபிக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் கான்ஃப்ளிக்டிங் வெர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பற்றி ஒரு மீட்டிங் மோடியை மீட் பண்ணுறாங்க. அதை குறித்து ஒரு கான்ஃப்ளிக்டிங் எதிர்மறையான கதைகளை உருவாக்குறாங்க. சரியா? இதில் பிஜேபி லீடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பானர்ஜி யாரு, மம்தா பானர்ஜி அம்மா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அம்மாவை கெட்ட ஒரு இதில் காமிக்க பார்க்குறாங்க. சரிங்களா? பேட் லைட்டில் காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேட் லைட்னா ஒருத்தவங்கள கெட்டவங்களா காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க. கோ டு கிரேட் லென்ஸ் அப்படின்னா பெரிய எஃபர்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு குறைச்சி இட போடக்கூடாது. பிஜேபி லீடர்ஸ் அவங்கள கெட்டவங்கள காமிக்க நினைக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? கெட்டவங்கள காமிக்க நினைக்கிறாங்க. நம்ம அம்மாவை, மம்தா பானர்ஜி அம்மாவை கெட்டவங்களா நினைக்க காமிக்கிறது எப்படிலாம் அப்படின்னா, பிஎம்ஏ வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. அவங்க வந்த உடனே பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கிருந்தா நம்ம கன்டினியூ பண்ண போறோம். கவர்னர் அக்யூஸ்ட் பண்றதுனா குற்றம் சுமத்துறது. அக்யூஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். சரியா? அக்யூஸ்ட்ங்கிற வார்த்தை எப்படி வரும்? வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். we got the accused. இது என்ன அர்த்தம்? நாங்கள் அக்யூஸ்ட பிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நவுன் என்ன அர்த்தம்? தவறு செஞ்ச நபரை குறிக்கிறதாகவும் இந்த அக்யூஸ்டு வரும். தவறு செஞ்ச நபர் அக்யூஸ், அவரை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். தவறு செஞ்ச நபரை நாங்கள் பிடிச்சிட்டோம். we got the accused. இந்த சென்டென்ஸ் எப்படி வருது? குற்றம் சுமத்துறாங்கங்கிற மீனிங்ல. இவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு தப்பு செஞ்சவங்க மேல பழி போடுறது, அதுவும் அக்யூஸ்டு தான். இந்த அக்யூஸ்டுங்கிற வார்த்தை வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். இந்த விஷயங்கள்லாம் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கட்டிங் எட்ஜ்னா இதுதான் உங்களை ஷார்ப் ஆகும், நல்லா தெளிவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். சரியா? இப்போ அக்யூஸ்டுங்கிற வார்த்தை வேர்பா வரும். சிஎம்ஓ பப்ளிக்கா அக்யூஸ் பண்ணிட்டாருங்க, இந்த கவர்னர் அக்யூஸ் பண்ணிட்டாரு, குற்றம் சுமத்திட்டாரு, அந்த மீனிங்ல இந்த சென்டென்ஸ்ல வருது. வேற மீனிங்ல வரலாம். எப்படி? we got the accused, நாங்க அக்யூஸ்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் செஞ்சவரை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இப்போ பிஎம் என்ன பண்றாங்க? அக்யூஸ் பண்றாரு சிஎம் கவர்னர் அக்யூஸ் பண்றாரு. சிஎம் யாரு? எந்த சிஎம்? இந்த இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. இவங்களதான் என்னன்னு சொல்றாங்க? இங்க சிஎம்னு சொல்றாங்க. அக்யூஸ் தி சிஎம் பப்ளிக்லிங்கிறது அட்வர்ப். அக்யூஸ்டு தி சிஎம் ஹவ், எப்படி அக்யூஸ் பண்ணாரு? பப்ளிக்கா அக்யூஸ் பண்ணாரு. சரிங்களா? அக்யூஸ் பண்ணது, குற்றம் சுமத்துனது. எப்படி குற்றம் சுமத்துனாரு அப்படின்னா, வெளிப்படையா பப்ளிக்கலா குற்றம் சுமத்துறாரு. சரிங்களா? பப்ளிக்கலா குற்றம் சுமத்துறாரு. என்ன குற்றம் சுமத்துனாரு? அக்யூஸ்ட் ஆஃப். அக்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு படிக்கணும் பாருங்க. அக்யூஸ்டுக்கு பக்கத்துல ஆஃப் தான். he was accused of stealing the jewelry.
இப்போ he was accusedக்கு பக்கத்துல அக்யூஸ்டுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். அது வேர்பா வரும்போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆஃப் இருக்கு. கண்டிப்பா ஆஃப் இருக்கும். இன்ஸ்பைட் வந்தா கண்டிப்பா என்ன வரும்? ஆஃப் வருமா? அதே மாதிரி அக்யூஸ்டு வந்துட்டாலும் என்ன வரும்? அக்யூஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது வரும். இங்க அக்யூஸ்டு ஆஃப் இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் படிக்கணும். சரிங்களா? தனியா படிக்கிறதை விட தனித்தனியா இதுக்கு பின்னாடி இது வரும், இதுக்கு பின்னாடி இது வரும்ன்றதை விட நீங்க இந்த சென்டென்ஸ்ல படிக்கும்போது இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வரும். அக்யூஸ்டுங்கிற வேர்பு வந்தாலே எதுக்கு அக்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பின்னாடி சொல்லுவாங்க. அக்யூஸ்ட் ஆஃப் போட்டு என்னென்ன அக்யூஸ் பண்றாங்க, எதுக்கு அக்யூஸ் பண்றாங்க? ஜுவல்லரியை ஸ்டீல் பண்ணதுக்கு அக்யூஸ் பண்றாங்க. ஜுவல்லரியை ஸ்டீல் பண்றதுக்கு அக்யூஸ் பண்றாங்கன்றது பின்னாடி வரும். எதுக்கு அக்யூஸ் பண்றாங்கன்றது ஆஃப் போட்டுட்டு பின்னாடி போடும். சரியா? கவர்னர் சிஎம் அக்யூஸ் பண்றாங்க. எதுக்கு அக்யூஸ் பண்றாங்க? பீயிங் கன்ஃபரண்டேஷனல். இந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஆஃப் ப்ரிபோசிஷன் பின்னாடி நவுன் வரணும். இந்த பீங்கிறது என்னது அப்படின்னா, இந்த பீங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா V1ing as a noun. இது V1ing as a noun பேரு ஜெரண்ட். சரிங்களா? ப்ரிபோசிஷன் பின்னாடி நவுன் வரணும். இங்க V1ing நவுனா வந்திருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு, ஜெரண்ட் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். இந்த கிளாஸுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா 21 வீடியோ ஸ்பேஸ் அகாடமியில பார்த்துருக்கணும். பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிற சென்ஸ் நல்லா ஒவ்வொரு வார்த்தையுமே புரியும். சரியா? பீயிங் என்ன எப்படி இருக்காங்க? கன்ஃபரண்டேஷனல். கன்ஃபரண்டேஷனல் ஏஎல்ல முடியுது. ஏஎல்ல முடிஞ்சா ஒன்று நவுனா இருக்கும், இல்லை அட்ஜெக்டிவா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நவுன் பிளஸ் ஏஎல். இது அட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் ஏஎல் என்ன அர்த்தம்? கன்ஃபரண்டேஷன் அப்படிங்கிறது நவுன். பிஐஓஎன்ல முடியுது. ஸோ நவுன். கன்ஃபரண்டேஷன்ங்கிறது நவுன். நவுன் பிளஸ் ஏஎல் சேர்த்துருக்காங்க அப்படின்னா இது என்னதுதான்? அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ் இருக்குல்ல. கன்ஃபரண்டேஷன் நவுனு பிளஸ் ஒரு ஏஎல் சேர்த்துருக்காங்க. அட்ஜெக்டிவ். நவுன் பிளஸ் ஏஎல் அட்ஜெக்டிவ். கன்ஃபரண்டேஷனல்னு யாரை சொல்றாங்க? கன்ஃபரண்டேஷனல் யார் சொல்றாரு? சிஎம் சொல்றாங்க. சிஎம் சொல்றாங்க கன்ஃபரண்டேஷனலா இருக்காங்க, கான்ஃபரண்டேஷனலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கான்ஃபரண்டேஷனல்ங்கிறது அட்ஜெக்டிவ், சிஎம் பத்தி சொல்லுது. பப்ளிக்லிங்கிறது அட்வர்ப், அக்யூஸ்ட் பத்தி சொல்லுது. சரியா? பப்ளிக்லிங்கிறது அட்வர்ப், அக்யூஸ்ட பத்தி சொல்லுது. ரைட். கன்ஃபரண்டேஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்ஃபரண்டேஷனல் அப்படின்னா சண்டை உண்டாக்கக்கூடியது. கன்ஃபரண்டேஷனல். கன்ஃபரண்டேஷன்னா ஃபைட். சரிங்களா? கன்ஃபரண்டேஷன் அப்படின்னா அது என்னது அப்படின்னா ஃபைட், கான்ஃப்ளிக்ட், கிளாஷ், கொலிஷன். கொலிஷன்னா இடிக்கிறது. கோனாலே ரெண்டு பேர்னு அர்த்தம். சரியா? கோஆபரேஷன், கோஆர்டினேஷன். கோனாலே ரெண்டு பேர். கன்ஃபரண்டேஷனல் அப்படின்னா ரெண்டு பேர் ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேர் இப்படி ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறாங்க. எதுக்கு நிப்பாங்க? சண்டை போடுறதுக்கு நிக்கிறாங்க. கன்ஃபரண்டேஷனல். கான்ஃப்ளிக்ட், கிளாஷ், கொலிஷன், என்கவுண்டர் எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு ஃபைட்டு. ரெண்டு பேரோ இல்லை ஒரு ரெண்டு குரூப்போ சண்டைக்கு வந்து நிக்கிறதுக்கு பேரு கான்ஃபரண்டேஷனல். கான்ஃபரண்டேஷன். கான்ஃபரண்டேஷன். கான்ஃபரண்டேஷனல்னா சண்டை உண்டாக்கக்கூடிய மாதிரி நடக்குது. சண்டைய தூண்டுற மாதிரி, சண்டையை ஏற்படுத்துற மாதிரி ஆக்ட் பண்றதுக்கு பேரு கன்ஃபரண்டேஷனல்னு அர்த்தம். சரியா? சிஎம் நம்ம மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க? சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சண்டைய ஏற்படுத்த ட்ரை பண்றாங்க அப்படின்ட்டு கவர்னர் அக்யூஸ் பண்றாரு, குற்றம் சுமத்துறாரு. சரியா? கன்ஃபரண்டேஷனல் மாதிரியே முன்னாடி ஒரு வேர்டு பார்த்தோம், அதை படிச்சுக்கோ. கான்ஃப்ளிக்ட் அதேதான். கான்ஃப்ளிக்ட் சண்டை. டிஸ்ங்கிற வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்பியூட்டு, டிசென்ஷன், டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்கார்ட் எல்லாமே ஃபைட். அப்புறம் குவாரல். குவாரல். குவாண்ட்ரின்னு ஒரு வார்த்தை இருக்கு.
அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. குவாரல். சரியா? அடுத்தது ஆன்டகானிசம். ஆன்டகானிஸ்ட். ஆன்டகானிஸ்ட். ஆன்டினாலே ஆப்போசிட். ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ் சின்ன சேம், ஆன்டினா ஆப்போசிட். சரியா? ஆன்டகானிசம். ஆன்டகானிஸ்ட் அப்படின்னா வில்லனை தான் ஆன்டகானிஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு படத்துடைய வில்லனுடைய பேரு ஆன்டகானிஸ்ட். அதே மாதிரி நம்ம ஹீரோவுடைய பேரு புரோட்டோகானிஸ்ட். புரோட்டோகானிஸ்ட். புரோட்டாகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புரோட்டோகானிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? புரோட்டோகானிஸ்ட் ஹீரோ, ஆன்டி ஆப்போசிட் வில்லன். சரிங்களா? ஆன்டினாலே ஆப்போசிட்னு அர்த்தம். ஆன்டிபதி இதுக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணணும். இது ஒரு ரூட் வேர்ட்ஸ், இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத கீழே என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரூட் வேர்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இது ரூட்டு, இது இது அப்படின்ட்டு. ஆன்டினா ஆப்போசிட், ரூட் வேர்ட்ஸ் இன்னொரு ரூட் வேர்ட்ஸ் அங்கே மறைஞ்சிருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட். அடுத்து ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டிலிட்டினாலும் ஆப்போசிட்ஸ், ஒரு எதிரிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்டைல் அப்படின்னா ஒரு சண்டை வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். சண்டை வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் ஹாஸ்டைல் இல்லை ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டிலிட்டிலாம் நவுன். எழுதியிருக்க எல்லாமே நவுன்ஸ். கவர்னர் வந்துட்டு அக்யூஸ் பண்ணிட்டாங்க. இன் அன் அன்பிரசிடென்டட் ஆக்ட். ஆன் வந்திருக்கு. unprecedented in an unprecedented act. இது உச்சரிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆல ஸ்டார்ட் ஆகும். தமிழ் எழுத்தான ஆல ஸ்டார்ட் ஆகும். அன்பிரசிடென்டட் அப்படிங்கும்போது அன்பிரசிடென்டட் நான் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா போடுறதுக்கு ஈஸியான வழி உயிரெழுத்து உயிர்மை எழுத்து படிக்கணும். உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து. சரியா? இதுல உயிர் எழுத்து ஸ்டார்ட் ஆச்சு, உயிர் எழுத்துல சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அண்ட் உயிர் எழுத்துல இந்த வேர்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அண்ட் இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள். தமிழ்ல எழுதி பார்க்கணும். இதை தமிழ்ல எழுதி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும் அப்படின்னா ஆ வரும். ஆ உயிர் எழுத்து வரும். ஆன் போடணும். சரிங்களா? அடுத்தது அம்பரல்லா. AEIOU எல்லாம் மறந்துருங்க. சரிங்களா? இந்த தமிழ்ல எழுதி பாருங்க. தமிழ்ல எழுதும் போது உயிர் எழுத்து வருது. உயிரெழுத்து வருது. உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஆன். அம்பரலா இதுக்கும் என்ன வரும்? அம்பரலா இப்படி வரும். அம்பரலா. சரிங்களா? அப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா என்ன போடணும்? ஆன் போடணும். உயிரெழுத்து தவிர வேற எதுலையாவது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன போடணும்? போடணும். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கேல ஸ்டார்ட் ஆகுது. அதனால என்ன போடணும்? போடணும். கேல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன போடணும்? போடணும். சரிங்களா? இது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆன் போட்டதுக்கு உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆனு, அதை தவிர மெய் எழுத்துலையோ உயிர்மை எழுத்துலையோ சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா போடணும். ஏதாவது டவுட்ஸ், இந்த அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த வார்த்தை எப்படி அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? கன்ஃபரன்டேஷன்ல இருக்கு. இன்னும் அன்பிரசிடென்டட். ப்ரெசீடுனா என்ன அர்த்தம்? ப்ரெசீடு முன்னாடி அப்படின்ட்டு. ப்ரெசீடு அப்படின்னா முன்னாடி. முன்னாடி அப்படின்னு அர்த்தம். ப்ரெசீடுனா முன்னாடிங்கிற மீனிங்ல வருது. அன்பிரசிடென்டட் அப்படின்னா என்னது அப்படின்னா முன்னாடி தெரியாத இல்ல முன்னாடி நடக்காத அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ப்ரெசீடுனா முன்னாடி, அன்பிரசீடு அப்படின்னா முன்னாடி
நடக்காதது இல்ல முன்னாடியே தெரியாதது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அன்பிரசிடென்டட். இந்த விஷயம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அன்பிரசிடென்டட். புரியுதா? அன்பிரசிடென்டட்னாலே, பிரசிடனாலே முன்னாடி, முன்னாடி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றோம். இல்ல இந்த முன்னாடி நடந்தது இல்லைன்னா புரியுது இல்ல, பாஸ்ட்ல என்னுடைய பாஸ்ட்ல இந்த மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றது அன்பிரசிடென்டட். அடுத்தது, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாலும் என்ன சொல்லலாம்? அன்பிரசிடென்ட்னு சொல்லலாம். அதாவது எதிர்பார்க்கிறதுன்னா புரியுது இல்ல, இதுதான் நடக்கும்னு நம்ம ஒரு மைண்ட்ல உருவாக்கி வச்சிருப்போம், இப்படிதான் இருக்கும்ட்டு. ஆனா அப்படி நடக்காம அப்படி வித்தியாசமா மாற்றி ஒண்ணு நடக்குது, திடீர்னு புதுசா ஒண்ணு நடக்குது, திடீர்னு ஒண்ணு நடக்குது, சடனா. சரிங்களா? சடனா மெயினா எதை சொல்லுவாங்கன்னா, சடனா நடக்கிறது, எதிர்பார்க்காத ஒண்ணு, பாஸ்ட்ல இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் தான் அன்பிரசிடென்டட். ஆனா அன்பிரசிடென்டடுடைய மெயினான மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நெவர் டன் ஆர் நெவர் நோன் பிஃபோர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி, பாஸ்ட்ல, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல, எனக்கு இந்த மாதிரி நடக்கல. ப்ரிசீடுன்னு என்ன தெரியுதுல்ல, ஃப்ரண்ட்ல, ஃப்ரண்ட் ப்ரிசீட்னா முன்னாடி, முன்னாடி நடந்ததே இல்லை, நான் எதிர்பார்க்காத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல சொல்றேன். அன்பிரசிடென்டட் ஆக்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு செயல் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சென்டர் யூனிலேட்ரலினா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். யூனினா சிங்கிள், லேட்ரல்னா லாஞ்சிடியூட்னல், அது வேண்டாம், யூனிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒரு டீம்ல 10 பேர் இருக்காங்க, டீம்ல 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, கேப்டன் மட்டும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு, யாரையும் கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது என்ன சொல்லுவோம்னா யூனிலேட்ரலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ என்ன அர்த்தம் யூனிலேட்ரலி அப்படின்னா, யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாம ஒரு ஆளு தனியா முடிவு எடுக்கிறார்ல, அதுக்கு பேர் தான் யூனிலேட்ரலி. டன் பை ஒன் பர்சன் விதவுட் இன்வால்விங் அதர்ஸ் இன் தி டீம். டீம்ல இருக்கிற மற்றவங்களை இன்வால்வ் பண்ணாம அவர் மட்டும் தனியா பண்றதுக்கு பேர் தான் என்னது? யூனிலேட்ரலி. சரியா? இப்போ நிறைய பேர் இருக்காங்க, எல்லார்ட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும், எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணணும், ஆனா அப்படிலாம் பண்ணாம நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கு பேரு யூனிலேட்ரலி. இப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க, எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? சென்டர் தனியா முடிவு எடுத்துட்டு, யூனிலேட்ரலி தனியா முடிவு எடுத்து, பிளேஸ்ட் த வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி அண்டர் சென்ட்ரல் டெபியூட்டேஷன். அப்படின்னா என்னதுன்னா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி எங்க வச்சுட்டாங்க அப்படின்னா சென்டருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி எங்கதான் வேலை பார்க்கணும்? வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் உடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அவர் அப்படியே தூக்கி, வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி தூக்கி சென்டருடைய கண்ட்ரோலு கொண்டு வந்துட்டாங்க. அதான் சென்ட்ரல் டெபியூட்டேஷன். டெபியூட்டேஷனா எந்த இடத்துல அவங்களை வந்து வேலைக்கு போடுறாங்க, டெபியூட்டேஷன் அப்படிம்பாங்க. சரி, அப்ப சென்டருடைய கண்ட்ரோலுக்கு யாரை கொண்டு வந்துட்டாங்க? வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் செக்ரட்டரியே. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கன்சிடரிங் த ஃபேக்ட், இந்த ஃபேக்டை கன்சிடர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஃபேக்டை கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் நோ கன்கரன்ஸ் ஆஃப் தி அஃபீஷியல், அதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபேக்ட், நோ கன்கரன்ஸ் ஆஃப் தி அஃபீஷியல் இருக்குல்ல, இந்த ஃபேக்ட். கன்சிடரிங் த ஃபேக்ட், இந்த ஃபேக்டை நாம கன்சிடர் பண்ணும்போதுனா, இந்த ஃபேக்டை நாம பார்க்கும்போது, இந்த ஃபேக்டை நாம புரிஞ்சுக்கும் போது அப்படிங்கிற மாதிரி மீன். எந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கும் போது? கன்சிடரிங் த ஃபேக்ட் தட், இங்க இருந்து ஆரம்பிக்குது கிளாஸ், இது வரைக்கும் கிளாஸ் தான். சரியா? நோ கன்கரன்ஸ் ஆஃப், நோ கன்கரன்ஸ், CO கோ சேர்ந்தது, கன்கரன்ஸ் என்ன மீனிங்? கன்கரன்ஸ் அக்ரிமெண்ட், அதாவது கூடி சேர்ந்து முடிவெடுக்கிறது. அதாவது யூனிலேட்ரலுக்கு அப்படியே அப்போசிட். யூனிலேட்ரல்னா தனியா முடிவெடுக்கிறது, கன்கரன்ஸ்னா சேர்ந்து முடிவெடுக்கிறது. சரியா? அப்போ
நோ அட்ஜெக்டிவ் கன்கரன்ஸ் நவுன் இஎன்சியில் முடியுது நவுன் ஆஃப் தி அஃபீஷியல். ஆஃப்ங்கிறது எந்த மீனிங்ல வருதுன்னா உடைய, அஃபீஷியல் உடைய அக்ரிமெண்ட், அஃபீஷியல் உடைய அக்ரிமெண்ட். ஆஃப் தி அஃபீஷியல் இன் கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப் தி அஃபீஷியல் இன் கொஸ்டின் அப்படின்னா எந்த அஃபீஷியலை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி. அப்ப அந்த அஃபீஷியல் உடைய அக்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஃப் தி அஃபீஷியல் இன் கொஸ்டின்னா எந்த அஃபீஷியலை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவரு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இன் கொஸ்டின், ஆஃப் த பர்சன் இன் கொஸ்டின்லாம் போட்டாங்கன்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவரு தான். ஆஃப் தி அஃபீஷியல் இன் கொஸ்டின் அப்படின்னா யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் சீஃப் செக்ரட்டரி பத்தி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ அஃபீஷியல் உடைய, இந்த ஆஃப்ங்கிறது பொசிஷன் மீனிங்ல வந்திருக்கு, உடைய அப்படிங்கிற மீனிங்ல வந்திருக்கு. அஃபீஷியல் உடைய கன்கரன்ஸ் அக்ரிமெண்ட் இல்ல, ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். இது ஆறுங்கிறது எதை சேர்க்குதுன்னு பார்ப்போம். ஆறுங்கிறது எதை சேர்க்குது? ஆறுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நவுன் இருக்குது. ஆறுக்கு பின்னாடி நவுன் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஆறுக்கு முன்னாடி எதை வச்சு ஸ்டார்ட் ஆகணும்? நவுனை வச்சு ஸ்டார்ட் ஆகணும். இதுவும் என்னதுதான்? முன்னாடி இருக்கிற நவுனு தான். என்னன்னா ஆஃப் ஆறுக்கு பின்னாடி நவுன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆறுக்கு முன்னாடியும் நவுன்ல ஸ்டார்ட் ஆகணும். எது அந்த நவுன்? இந்த அஃபீஷியல் இன் கொஸ்டின். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அஃபீஷியல் உடைய அக்ரிமெண்ட் வாங்கல, ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய அக்ரிமெண்ட்டும் வாங்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய அக்ரிமெண்ட்டும் வாங்கல. நோ கன்கரன்ஸ் ஆஃப் அஃபீஷியல் உடைய கன்கரன்ஸ் வாங்கல. நோ, வாங்கல. அஃபீஷியல் உடைய கன்கரன்ஸ் இல்ல. இங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய கன்கரன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நோ கன்கரன்ஸ் ஆஃப் அஃபீஷியல் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப இந்த ஆஃப்க்கு ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷன் ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்குது. எதெல்லாம் அப்படின்னா, the official in question state government, official in question state government. ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷனுக்கு ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், அஃபீஷியல் இன் கொஸ்டின் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட். இது ரெண்டுமே ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எதுதான்? அப்போ கன்கரன்ஸ் சிங்குலர். இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டையும் சேர்க்கறதுக்கு தான் என்ன வந்திருக்கு? இந்த ஆர் வந்திருக்கு. ரெண்டு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்டையும் சேர்க்கறதுக்கு ஆர் வந்திருக்கு. அஃபீஷியல் இன் கொஸ்டின் ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஆர் வந்திருக்கு. கன்கரன்ஸ் தான் சப்ஜெக்ட், சிங்குலர். அதனால தான் என்ன போட்டிருக்காங்க? வாஸ். சாட்னா என்ன அர்த்தம்? சாட், SOUGHTனா சீக். சீக்குடைய V3. சீக்கு சாட்டு சாட். சீக்கு சாட் சாட். V பின்னாடி V3 வந்திருக்கு. அப்போ இது பாசிவ் வாய்ஸ். அப்போ கன்கரன்ஸ் சீக் பண்ணப்படலை. சீக்னா தேடுறது, இதை பார்க்கறது, தேடுறதுங்கிற மீனிங் இங்க வந்திருக்கு. கன்கரன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்கப்படலை, இல்ல அக்ரிமெண்ட் என்ன பண்ணல, தேடப்படவில்லை. சரிங்களா? அக்ரிமெண்ட் வந்துட்டு தேடப்படவில்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? பாசிவ் வாய்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? வாஸ் சாட், சீக் பண்ற ஆக்ஷனை பண்றது கன்கரன்ஸா? அக்ரிமெண்ட் தேடப்படவில்லைன்னு சொல்றேன். சரிங்களா? சீக் பண்ற ஆக்ஷனை பண்றது கன்கரன்ஸா? இல்ல, சீக் பண்ற ஆக்ஷனை பண்றது யாரு? அந்த பிஜேபியில இருக்கிறவங்க, அவங்க தான் சீக் பண்றாங்க. சரிங்களா? சீக் பண்ற ஆக்ஷனை பண்றது கன்கரன்ஸ் கிடையாது. அப்ப பாசிவ் வாய்ஸ் இங்க கரெக்டாக இருக்கு. சரியா? அப்போ இந்த ஃபேக்டை கன்சிடர் பண்ணணும். எந்த ஃபேக்டை? அக்ரிமெண்ட் தேடப்படவில்லை. யாருடைய அக்ரிமெண்ட்? அபிஷியலுடைய அக்ரிமெண்ட் ஆகும். சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்னா வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால சொல்றாங்க. வெஸ்ட் பெங்காலுடைய அக்ரிமெண்ட்டும் தேடப்படவில்லை. இந்த ஃபேக்டை நாம புரிஞ்சுக்கும் போது, இந்த ஃபேக்டை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இந்த ஃபேக்ட் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, திஸ்ன்னு எதை சொல்றாங்க? இந்த
முழு விஷயத்தை, இந்த முழு ஃபேக்ட் இருக்குல்ல, இந்த ஃபேக்டை சொல்றாங்க. இந்த ஃபேக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இது திஸ்ங்கிறது சப்ஜெக்ட். திஸ்னா இதுங்கிற மீனிங்ல வரும், இந்தங்கிற மீனிங்லயும் வரும். திஸ்னா இதுன்னு வரும், இந்தங்கிறது வரும். இப்ப அதை பார்க்க முடியாது, பின்னாடி தான் பார்க்கணும். இது கேன் பி சீன் ஒன்லி ஆஸ் அ விண்டிக்டிவ் மூவ். இது இப்படிதான் பார்க்கப்பட முடியும். கேன் பி சீன் பார்க்கப்படுவது, கேன் பி சீன் பார்க்கப்படுவது, கேன் பி சீன் ஆஸ் அ விண்டிக்டிவ் மூவ். இந்த விண்டிக்டிவ் மூவ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு நீங்க கீழே ஹோம்ஒர்க்ல என்ன போடணும் அப்படின்னா, இதா இருக்குல்ல, இதை அப்படியே பிரிச்சு போடணும். பிளேஸ்ட்ல இருந்து யூனிலேட்ரலிங்கிறது இந்த இதுல இருந்து இது ஃபுல்லா சப்ஜெக்ட், வேர்பு, அட்வர்பு, ஆப்ஜெக்ட், ப்ரிபோசிஷன், ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட், அட்ஜெக்டிவ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை நீங்க சென்டென்ஸ்ல பிரிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது சப்ஜெக்ட், இது வேர்ப் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்த வீடியோல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் கேன் பி சீன் as a vindictive மூவ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.